நமஸ்காரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தொடங்கினதை முடிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ரேஸை தொடங்கிட்டோம், அதை எப்போ முடிக்கிறோமோ அது வரைக்கும் ஓடி போய் அதை தொட்டுட்டு வந்துடுறது தான் நல்லது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஹாஃப்வே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ரியலைசேஷனில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற இந்த பயணத்தில் ஒரு துளி அளவேனும் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதை ஆரம்பிச்சிட்டிங்க இந்த பயணத்தை. இனிமேல் தைரியமாக நீங்கள் முன்னாடி என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணுனா இதிலேயே கிரவுண்ட் ஆகலாம், இந்த உண்மையில் நான் எப்படி நிலையாக இருக்கலான்னு கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களோட சூழ்நிலைகள், எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டி, உங்களோட ஃபேமிலி, உங்கள் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி உங்கள் பார்ட்னர்ஸ், உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. இதுக்கு யாருமே தடையாக இருக்க முடியாதுங்க. உங்கள் உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் தடையாக இருக்க முடியும்? இதை நீங்கள் வெளியே வரும்போது, ஓகே நான் இதில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணுறக்குரிய தைரியமும் உங்களுக்கு சேர்ந்தே வரும். இவ்வளோதான், நான் இதுதான், எனக்கு எந்த பிலீஃபும் இல்லை, நான் இதுதான், எனக்கு உண்மை தெரியும், நான் எதையும் நம்ப தயாராக இல்லை இனிமே அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைமில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். எவ்வளோ காலங்க நீங்கள் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? அதுவும் உங்கள் சொந்த வீட்டில், உங்கள் சொந்த அப்பா அம்மா கிட்ட, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எப்படி நீங்கள் நாடகம் ஆடிட்டு இருக்க முடியும்? உங்கள் நம்பிக்கைகளை இல்லைன்னு இருக்கும் போது இல்லைன்னு சொல்லிடுறது பெட்டர். கொஞ்சம் அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீடமே அதுதான், முதல் ஃப்ரீடமே அதுதான். நீங்கள் பொத்தி மறைச்சி ஒரு ஆக்ட், ஆல்ரெடி ஒரு ஆக்டில் தான் இருக்கும், இதில் இன்னொரு ஆக்ட் போட்டு யாருமே சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் இல்லையா? இதில் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ட்ராவலில் வரும்போது நான் முதலே சொல்லிட்டேன், இந்த ஜேர்னி, இந்த பயணம் உங்களுக்கு தனியாக தான் இருக்கும். யாருமே உங்களுக்கு துணைக்கு வரமாட்டாங்க. யாரோட சப்போர்ட்டையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அது உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் எனர்ஜி வேம்பயர் மாதிரி இருப்பாங்க. எப்படின்னா, வேம்பயர்னால் தெரியுமா? நம்மளையே சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்குது. இது எனர்ஜி வேம்பயர். நம்ம எனர்ஜியெல்லாம் சாப்பிட்ருவாங்க. நம்மளை எவ்வளோ தூரம் டவுன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டவுன் பண்ணுவாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் போய், நாங்கள் சொல்லி கொடுத்தவங்க தான் உண்மை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் அவங்க ஒரு நம்பிக்கை வச்சு உங்களை வளர்த்துருக்காங்க இல்லையா? இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இதை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது, இவன் எங்கே நம்மளை விட்டு தள்ளி போயிடுவானோ, இந்த பிலீஃப், அதாவது சொசைட்டி ஒரு இதை உங்களுக்குள்ளே வச்சு உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கு. இது மூலமாக நீங்கள் அந்த சொசைட்டிக்குள்ளே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த சொசைட்டி உங்களுக்கு எதுவுமே உங்களை நீங்கள் நம்பி இருக்கீங்க இல்லையா? ஒரு சொசைட்டின்னு ஒன்று, உங்கள் ஃபேமிலி, இவங்கெல்லாம் தான் கடைசி வரைக்கும் உங்கள் உண்மையை உங்களுக்கு சொல்லி வர வைக்க போகிறாங்களா? இந்த சொசைட்டின்னு சொல்கிறாங்களே, இந்த குடும்பங்களோ யாரோ ரொம்ப ஒரு நிறைவான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாங்களா? அப்படி வாழ்ந்துருந்தா கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேளுங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மிசரபிள் லைஃப், ஒரு சோகமான ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இவங்க எதுக்காக இப்படி இருக்காங்க, அடுத்தவங்களே வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க ஒரு தனிமையில் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு தனிமை, ஒரு சோகம், ஒரு கஷ்டம், இதிலையே வாழ்ந்து இதிலையே புழங்கிட்டு இருக்கும் போது நீங்கள் ஏதோ ஒரு கூண்டுலேருந்து வெளியே போகும்போது அவங்களால விட முடியலை. எங்கே இது மட்டும் ஃப்ரீடம் கிடச்சி போகுது, இது மட்டும் நம்மளை விட்டு போகுதே. எப்போவுமே ஒரு ப்ரிசனில் இருக்கும்போது பாருங்களேன், என் கூட இன்னும் சேர்த்து ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டா அந்த ப்ரிசனுங்கிற ஃபீலிங் இல்லாமல், இப்போ ஒரு ப்ரிசன்லேயே இருந்தாலுமே, ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்தாலுமே, ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கும் போது ஒரு கூட்டமாக இருக்காங்களே, அப்போ ஒரு ஃபீல் கிடைக்கும். என்ன, நான் அந்த பரவாயில்ல, என்ன மாதிரி இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அப்போ ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அந்த ஒரு சேஃப் ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மந்தையான ஒரு மென்டாலிட்டியில் இருந்து நீங்கள் வெளியே வரும்போது அவங்களால அதை ஒத்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு சரியான வழியை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே தெரியும். ஏன்னா நீங்கள் யார் சொன்ன புக்கையோ, யார் எழுதின புக்கையோ, யார் சொன்ன ஒரு நம்பிக்கையோ நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணலை. நீங்கள் செய்ய போகிறதெல்லாம் உங்களுக்குள்ளே என்ன ரியலைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது. ஓகே, யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லியிருக்கும் போது, அப்போ கடவுள், இது எல்லாம் இந்து பகவத்கீதாவில் சொல்லியிருக்கு, குரானில் சொல்லியிருக்கு, எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கு, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கார்.
அதை தேடாமல் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த உணர்வு, நான் வந்து அனுபவம்னு கூட சொல்ல மாட்டேன், உங்களுடைய அனுபவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வர்ற அனுபவம் அடுத்தாப்புல வராது இல்லையா, அது மாறும். ஆனால் இந்த உணர்வு அடைகிறீங்க இல்லையா, அமைதியாக இருந்து உள்ளே யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அடைகிறீங்களா, இந்த உணர்வு மாறவே மாறாது. நீங்கள் எத்தனை வாட்டி உள்ளே போனாலும் அது அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் உணர்ந்து பார்க்கலனாலும் அது அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போவுமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த உணர்வு. இது எதுக்காக வந்து இவங்க கூட வந்து கூட இருக்கணுங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க? வாழ்கிறது ஒரு வாழ்க்கை ஆகிப்போச்சு. இன்கேஸ் ஓகே, வாழ்க்கை ஒன்று தான். எத்தனை பிறப்பும் இறப்பும் எத்தனை வரப்போதோ தெரியாது. இந்த சைக்கிளில், பிறப்பு இறப்பு சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா உங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, நம்ம எனர்ஜி எல்லாம் அப்படியே உறிஞ்சு எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள எனர்ஜியே இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒரு விக்டிம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கான்ஷியஸ்னஸ் போடுற ட்ராமா இருக்குது பாருங்கள், பயங்கரமான ட்ராமா. அது ஒரு ட்ராமா குயின். அது என்ன பண்ணுன்னா ஒரு இமோஷ்னல் ட்ராமா போடும். நான் இத்தனை வருஷம் பெற்று வளர்த்தேனே, என்னைய வந்து இப்படி வந்து நான் இதெல்லாம் விட்டுட்டு போறியே அப்படின்பாங்க. அதுக்கப்புறமா நீ இப்படி சொல்கிறதுனால எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப இந்த ட்ராப்பில் விழுந்துட்டு இருக்க வேண்டியதான். அவங்க அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்க. அவங்க என்ன அந்த சேட்னஸ்லேருந்து வெளியே வரணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு கிடையாது. நீங்களும் அந்த ட்ராப்பில் அவங்க கூட போய் விழணும்னா இதை நம்புங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லணும், ஒரு மனுஷனுக்கு சுகம் இல்லைன்னா என்ன பண்ணணும், மாத்திரை போடணும். கரெக்டாக தலை வலிச்சுன்னா தூங்கணும், போய் தூங்க சொல்லுங்கள், மாத்திரை போடுங்க, 2 தடவை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும். சின்ன பேபி இல்லை பார்த்தீங்களா நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயிலாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இதுக்காக அந்த ட்ராப்பில் உளுந்து அந்த சாக்கடைக்குள்ளே, அந்த கவலைன்ற அந்த சாக்கடைக்குள்ளேயே உழந்துட்டு இருக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு ஃப்ரீடம் எப்படி எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியும். நம்ம அதை சொன்னால் அவங்க கேட்க போகிறது கிடையாது. அது கான்ஷியஸ்னஸோட இஷ்டம். அது கேட்கணும், கேட்காம இருக்கணும், அது அதோட இஷ்டம். சரியா? ஆனால் நீங்கள் வந்து இதை குறித்து ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுனால உங்கள் எனர்ஜி எல்லாம் அவங்க சக் பண்ணி எடுத்துருவாங்களே ஒழிய, கடைசியில் நீங்கள் தான் ட்ரெயின் ஆகி அப்படியே உட்காந்துருப்பீங்க ஓஞ்சி போய். நீங்கள் வந்து அந்த சைலன்ஸ்லேருந்து கெயின் பண்ண எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வச்சு உங்களுடைய சந்தோஷத்துக்காக அதை யூஸ் பண்ணுமே ஒழிய, யாரும் வந்து ஒரு உறிஞ்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாமல் இருக்கணும், எனர்ஜி போகக்கூடாதுன்னு நினச்சி அவங்க கூட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்படி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு உள்ளே போய் முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் மற்ற வெளியே உள்ளதை பார்த்துக்கலாம். இவ்வளோ வருஷமாக வெளியே பார்த்தாச்சுல, இப்போ உள்ளே பார்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் திரும்ப ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லூஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அவங்க தூக்கத்தில் இருக்காங்க. உங்களை கடிச்சு கொதற தான் செய்வாங்க. ஒரு லாஜிக் இல்லாமல் தான் பேசுவாங்க. அதனால் ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு யாரையுமே நீங்கள் திருத்தணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாமே கான்ஷியஸ்னஸோட பிளான். அவங்களாம் உங்ககிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். அவங்க சஃபர் பண்ணல, சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னா சந்தோஷமாக இருக்கட்டும். அதை விட சந்தோஷம் என்ன? லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ண வேண்டாம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கியூ பண்ணுறதை விடவே மாட்டாங்க. புடிச்சு வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க, துரத்தி வருவாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட நிதானமாக கேளுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டு நிற்கும் அப்படின்னு கேளுங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதை அக்ரி பண்ணிவிட்டு ஓகே இது மாதிரியே இனிமேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த அவங்களோட ரெக்வெஸ்ட், அவங்க என்ன கேட்குறாங்களோ அது உங்களை வந்து அடிமைப்படுத்துகிறதா இருக்கவே முடியாது. அவங்களுடைய ஃப்ரீடமில் நீங்கள் தலையிடுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு மதித்து அந்த ஃப்ரீடமில் நீங்கள் தலையிடக்கூடாது. அவங்கள எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை தெரிஞ்சுக்கும் நீங்கள் சொல்லவே செய்யாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரூத்தை வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு அக்ரி பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்த விட இதுதான் முக்கியம். ஜீசஸே என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து அவங்க அம்மா அப்போ அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லும் போது ஜீசஸ் என்ன சொல்கிறார், என்னுடைய தாய் யார், என்னுடைய சகோதரர்கள் யாருன்னு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாரு? அவருக்கு தெரியாதா? அதுதான் அவரோட தாயும் தெரியாதா?
அது அது அப்படி இல்லைங்க. அவர் என்ன சொல்ல வாராருன்னு கூட நீங்கள் புரிய மாட்டேங்கிங்க. நானே கேட்டிருக்கேன், கிறிஸ்டியன்ஸே சொல்லியிருக்காங்க, என்ன இருந்தால் ஜீசஸ் இப்படி கேட்டிருக்கக்கூடாது, என் தாய் யாருன்னு கேட்டிருக்கக்கூடாது. இது எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்டெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் கடவுளையே ஜட்ஜ் பண்ணுற நீங்கள் கடவுளுக்கே என்ன சொல்லணும், கடவுள்னு சொல்கிறீங்க ஜீசஸ், ஆனால் அவருக்கே நீங்கள் டீச் பண்ணுறீங்க, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, அவரையே ஜட்ஜ் பண்ணுறீங்க இவர் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நான்லாம் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முடியும்? என்னைய மாதிரி உள்ளவங்களாம் உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னால் என்ன கேட்பீங்க? நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அது பரவாயில்ல, நீ கான்ஷியஸ்னஸ், நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது உன்னோட இஷ்டம். சொல்கிறது எங்களோட விருப்பம், கேட்குறதும் கேட்காதும் உன்னோட விருப்பம். ஜீசஸ் என்ன சொல்ல வந்தார், அதோட உண்மையான மீனிங் என்ன? அவருக்கு தெரியும், அவருக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய தாயுமா இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? உள்ள பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நீ தேவன்னு உன்னுடைய ஆலயமாகி இந்த உடலுக்குள்ளே நான் இருக்கேன்றதை என்னை அறிஞ்சுக்கோ. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. இதை அவர் சொல்கிறார். அப்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய உடன் பிறந்தவர்களுமா இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கான்ஷியஸ்னஸாக மாறிட்டார். இனிமேல் அவருக்கு அம்மா எங்கே, தம்பி எங்கே, தங்கை எங்கே? அப்போ அந்த கான்ஷியஸ்னஸாக இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய டிசைபிள்ஸ் அவருக்கு தாயாகவும் சகோதரர்களாகவும் தெரிகிறாங்க. இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வராரு? நீங்கள் கான்ஷியஸ்னஸும் உணருங்க, இந்த மனுஷனுடைய உடம்புன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறார். இவ்வளோ பெரிய கம்பேஷனேட்டான ஒரு ஜீசஸ் இவ்வளோ ஹார்ஷாக ஒரு வார்த்தையை சொல்லுவாரா? அப்படி சொல்கிறதா இருந்தால் அதில் என்ன அர்த்தம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குன்றதையாவது கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். ஏதோ பிளைண்டாக எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னங்க தெரியும் உங்களுக்கு? உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் தெரியும். வேறு நீங்களாம் எதுவுமே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கவும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆசையும் இல்லை. உங்களுக்கெல்லாம் பெருமை, நாங்கள்லாம் மாறவே இல்லை, இவ்வளோ வருஷமாக நாங்கள் இதே ரிலீஜியனில் தான் இருக்கோம், அதை விட கேவலம் ஒன்றுமே இல்லைங்க. இது முட்டாள்தனம். யாரோ சொன்னதை நம்பிக்கிட்டு அதே நம்பிக்கையில் இருக்கிறது முட்டாள்தனம். உங்களுக்கா ஒரு உணர்வு இருக்கா? அந்த உணர்வையே உங்களால் புரிஞ்சுக்க முடியல. யாரோ எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, எங்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்க, இல்லை வந்து 10 ஜெனரேஷனுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு சொல்லி அதை நம்பிட்டு இருக்கீங்களே. உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கு இல்லையா, அதை எப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க? அதுவே தெரியல. ஆனால் நீங்கள் ஏதோ நம்பிக்கையை வச்சுட்டு அதை வந்து உங்கள் ஜென்ரேஷனாக பாஸ் ஆகணும், அதில் ஏதோ ஒரு பெரிய வெற்றி கண்டுட்ட மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. சுயமாக உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது, அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதனால அதை வச்சு நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. எழும்புனா தானே கண்டுபிடிக்க முடியும். தூங்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்க உண்மையை சொல்கிறவங்கள தான் கடிச்சு கொதறிட்டு இருப்பீங்க. அதனால் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லும் போது அதில் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னா அவங்க வந்து அவ்வளோ ஹார்ஷாக சொல்லவே மாட்டாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு நாள் நடக்க தான் போகுது, அவங்களுக்குள்ளேயே நடக்க தான் போகுது. ஆனால் அவங்களுக்கு நடக்கும் போது அது ஓகே ஆயிரும். இப்போது எத்தனையோ பேர் ஹிந்துலேருந்து கிறிஸ்டின் ஆகிறாங்க, இல்லை இந்த கிறிஸ்டியன்லேருந்து இன்னொரு கிறிஸ்டியனுக்கு போகிறாங்க. நானும் தான் அப்படி ஆனேன். அப்போது நான் மாறும் போது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே இல்லையா, அவங்க அதுலேருந்து இன்னொன்றுக்கு மாறும் போது அது ரொம்ப நார்மல். ஏன்னா அப்போ ட்ரூத் தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால தான் அப்போ அவங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ அவங்க ஒத்துக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வாழாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நீங்களும் வாழணும், அவங்களையும் வாழ விடணும். இன்னொன்று, இந்த லைனில் போகிறீங்கன்னு தெரியுது. அவங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளே வந்துடுவாங்க, திரும்பியும் நம்ம பிலீஃப்குள்ளே வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. தெளிவாக சொல்லிடுங்க. நீங்கள் வந்து பெர்மிஷன் கேட்கல அவங்கள்ட்ட, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்டையும் போய் நான் வந்து இதை வந்து என்னோடய ட்ரூத் எனக்கு தெரியும், நான் வந்து இதைத்தான் நான் செய்ய போகிறேன், இனிமேல் இந்த பிலீஃபில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணணுமே ஒழிய அவங்கள்ட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்க தேவை கிடையாது. நீங்கள் பெர்மிஷன் கேட்டால் என்ன ஆகும்? அப்போ அவங்க நினைப்பாங்க, ஓ இவ இன்னும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்ருக்கா, அப்போ எனக்கு இன்னும் ஹோப் இருக்குது, கண்டிப்பாக நான் சொல்கிறத ஒரு நாள் கேட்டு இங்கே வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அந்த ஹோப்பை கொடுக்காதீங்க. அந்த ஹோப்பை கொடுத்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட்லேயே உங்கள் லைஃப் வந்து அவ்வளோ சின்ன பின்னமாக ஆயிரும். அவங்களும் வாழ மாட்டாங்க, நீங்களும் வாழ முடியாது. ஏன்னா அங்கே ஹோப் இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்கள் எனர்ஜி வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். ஓ ஒரு நாள் வந்து சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதனால் அந்த ட்ராப்குள்ளே விழாதீங்க, அந்த எமோஷ்னல் ட்ராப்குள்ளேயும் விழாதீங்க. அப்படி அவங்க எமோஷ்னலாக டார்ச்சர் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணலை, அவங்க வந்து எதிர்பார்க்குற ஒரு இதில் நீங்கள் இல்லைங்கிறதுக்காக அவங்க டார்ச்சர் ஆகிடுறா. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. இப்போ நம்ம ஏதாவது எதிர்பார்த்தா அவங்க பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை தெரிஞ்சுக்கணும், நீ இந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு தான் தெரியும், இது வந்து சரியில்லைன்னு நான் போய் டார்ச்சர் பண்ணால் கண்டிப்பாக அது நான் தான் மாறணும்.
யார் யாரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை ஸ்டாப் பண்ணுமே ஒழிய, எதுவுமே பண்ணாமல் நான் ஒரு வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னா யார் மாறிக்கணும்? நீங்கள் தான் மாறிக்கணும். சரியா? இது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக பயங்கரமாக ஷேக் ஆவாங்க. ஏன்னா இந்த உண்மையில் உள்ள சக்தியும் அத்தாரிட்டியும் அவ்வளோ ரொம்ப பெருசு. அதே மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு வரும்போது அவங்களோட பாஸ்ட்டையோ உங்களோட பாஸ்ட்டையோ பற்றி பேச விடாதீங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டு முடிய போகிறதே கிடையாது. நெவர் எண்டிங். இந்த பாஸ்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது இந்த வேதாளம், விக்ரமாதித்யன் வேதாளத்தை போட்டுட்டு வந்த மாதிரி செத்த பொணத்தை தூக்கி இழுத்துட்டு போனால் அது முடியவே முடியாது. திரும்ப திரும்ப வேதாள முருங்கை மரம் ஏறிட்டு தான் இருக்கும். அதனால் தெளிவாக எதனாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் நான் இதில் தான் இருக்கேன், இதுதான் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் இந்த ப்ரெசன்ஸ் தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை முட்டாள் பைத்தியம்னு நினைப்பாங்க. அதனால் இந்த பிலீஃபில் நான் இல்லை, அவ்வளோதான், எனக்கு பிலீஃபே இல்லை, இவ்வளோதான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிச்சிருங்க. சரியா? திரும்ப திரும்ப அவங்கள உள்ளே விட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரேசையும் அவங்களுடைய லோன்லினஸையும் எல்லாத்து கவலைகளையும் உங்கள் தலையில் வைக்கணும்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு அது வேண்டாம். நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். வாழ்க்கையே நான் தான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதை வாழணும் இல்லையா? அதனால நம்ம வாழ்கிறதுக்கு என்னங்க வேணும்? சாப்பாடு வேணும், தங்க ஒரு இடம் வேணும், அப்படி தானே? உடுத்த ஒரு துணி வேணும். இது எங்கே போனாலும் கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளோ கூட செய்ய முடியாதா? பொம்பளைங்களா இருந்தீங்கன்னா ஒரு சமையல் பண்ண தெரியாதா? எத்தனை பேர் எவ்வளோ பேர் ஆள் இல்லாமல் இது பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? ராஜ வாழ்க்கை வாழலாங்க. அதனால் ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நேரம் போய் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு துணிமணியும் தங்குற இடமும் கிடச்சி போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இதுக்காக பயந்துக்கிட்டு குழந்த மாதிரி அழுதுகிட்டு ஐயோ நான் இவங்களை விட்டு போயிட்டா எனக்கு எப்படி எங்கே வாழ்க்கை இருக்கும், ஐயோ இவங்களை விட்டு, அப்படிலாம் கிடையாது. இது டெஸ்டினேஷன் எதுவோ அதில் தான் நீங்கள் போய் முடிவீங்க, அவங்களும் போய் முடிவாங்க. டெஸ்டினி என்னவோ உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் நடக்கும். அதனால் நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்கன்னு நினச்சிட்டு அவங்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியாமல் நீங்களும் கன்வின்ஸ் ஆகாமல் 2 பேரும் ஊசலாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடலாமே. நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்தா அவங்களுக்கும் ஒரு நாள் தோணும், ஏதோ ஒரு ட்ரூத் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். நீங்கள் ஹாப்பியாக வாழ்ந்து காட்டணும். நீங்களும் சேடாகவே இருந்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அவங்களும் சேடாக தான் இருக்காங்க, நீங்களும் சேடாக தான் இருக்கீங்க, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது போலன்றது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆக தான் செய்யும். ஆகாமல் இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ சந்தோஷமாக தானே வாழ்கிறா, அப்போ இதில் எது ஒன்று இருக்குது அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி இந்த எனர்ஜி வேம்பையர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சக்தியை உரியறவங்க, அவங்கள எப்போவுமே ஒரு தூரமாகவே வச்சுக்கோங்க, பக்கத்தில் ரொம்ப வர விடாதீங்க. ஃபிசிக்கலி யூ ஜஸ்ட் வாக் அவே ஃப்ரம் தம். நடந்து போயிருங்க. உங்களை பக்கத்தில் அவ்வளோ வச்சுக்கிட்டிங்கன்னா இருக்கிற எனர்ஜி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த எனர்ஜி எல்லாம் வீணாக போயிடும். சரியா? அதே மாதிரி மென்டலி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, இதோட முடியும், இதுக்கு மேலே நீ இதை பற்றி பேசினேன்னா நான் உங்ககிட்ட இனிமேல் பேச்சை கண்டினியூ பண்ண மாட்டேன். தெளிவாக சொல்லிடுங்க. எதுக்காக இங்கே பயப்படுறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணுன்னா உங்கள் 2 பேருடைய நேரமும் நல்ல வேலிடாக இருக்குது, ஜாய்ஃபுல்லாக இருக்குது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்லை, உங்களுக்கும் கஷ்டம் கொடுக்குது அவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்குதுன்னா அதுக்கு நான் பேசாமல் இருக்கிறது பெட்டர் இல்லையா? அதனால் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி டார்ச்சர் பண்ணுறவங்கள்ட்ட, எனர்ஜி வேம்பர்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. நீங்கள் எப்படின்னா எப்பவும் க்ளோயிங்காக இருக்கணும். ஏன்னா நீங்கள் லைஃப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால எப்போவுமே ஜாய்ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கணும். இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும், ஓகே என்ன கஷ்டம் இருந்தாலும் கூட நம்ம சந்தோஷமாக வாழ முடியும், பீஸ்ஃபுல்லாக வாழ முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அது வரைக்கும் அவங்கள யாரையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே வேண்டாம். சந்தோஷமாக வாழ்கிறாங்களா வாழட்டும், சஃபரிங்கில் உங்கள்கிட்ட கேட்குறாங்களா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? Awake you who sleep, arise from the dead and Christ will give you light. எழுந்திருங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்களே எந்திரிச்சிருங்க, செத்தவங்களில் இருந்து எந்திரிச்சிருங்க, கிரைஸ்ட் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். தூங்கிட்டு இருக்கிறவங்கள ஏங்க அவர் செத்தவங்கள்ட்ட எழுமுகன்னு கூப்பிடுறாரு? ஏன்னா இந்த லைஃப் தான் நீங்கள், இந்த கான்ஷியஸ்னஸ் தான் நீங்கள் அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா ஜீவன் இல்லாமல் இருக்கிறதா அர்த்தம். செத்த பொணத்துக்கு உங்களை ஒப்பிடுறாரு ஜீசஸ். ஸோ நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்தால் கடவுள் உங்களுக்கு வெளிச்சத்தை காமிப்பார். நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்.
நீங்கள் யாருக்காகவும் உங்கள் ஃப்ரீடமை மட்டும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணலை. உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணுறீங்க. இதனால நான் யாருக்கும் டார்ச்சர் கொடுக்கல. என் நம்பிக்கை இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ணதுன்னு அவங்க நினச்சா அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது இல்லையா? அதனால் எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் இதில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் பிலீவ் பண்ணிட்டு வந்தாங்களா? அவங்களாம் ரொம்ப நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களா? நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் அப்போ இருந்தே ஆரம்பித்தது அந்த டாமினேஷன். நான் உன்னைய டாமினேட் பண்ணுறேன், நீ என்னைய டாமினேட் பண்ண. ஓகே, இப்படி டாமினேட் பண்ண பண்ண என்ன ஆகும்? வயசாகும் போது ஒரு ரெஸ்பெக்டே இருக்காது, ஒரு லவ் இருக்காது, இன்சல்ட் மாற்றி மாற்றி இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஒரு சமாதானம் தேவைப்படுது, ஒரு சந்தோஷம் தேவைப்படுது. அதனால் இங்கே வந்திருக்கீங்க, சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ யாருமே உங்களுக்கு எந்த நம்பிக்கைகளையும் ஊட்டவே இல்லை. நீங்கள் இப்போது என்ன பண்ணுறீங்க? என் கூட ஒரு நிமிஷம் சைலன்ஸில் இருங்க. கண்ணை மூடி சைலன்ஸில் இருங்க. இந்த இடத்துல இருங்க. எந்த விதமான டியூட்டிஸ், உங்களோட கடமைகளை நீங்கள் யோசிக்க வேண்டாம். எல்லா தாட்ஸையும் தள்ளி வச்சுருங்க. உங்கள் உடம்ப தள்ளி வச்சுருங்க. இப்போ நீங்கள் இந்த உடம்பில், இந்த மனசில் எம்டியாக இருக்கிற இந்த ஸ்பேஸாக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எப்போதுமே ஃபார்ம்லெஸ் தான். உங்களுக்கு எப்போதும் உருவம் இருந்ததில்லை, உருவம் இருக்கலை, இனிமேலும் இருக்க போகிறதில்ல. உருவம் இல்லாத ஒரு ப்ரெசன்ஸாக தான் நீங்கள் எப்போதுமே இருந்துகிட்ருக்கீங்க. இதாகவே இருங்க. பி ஆஸ் யூ ஆர் அப்படிங்கிறது இதுதான். இந்த ப்ரெசன்ஸாக மட்டுமே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சமாதானத்தை அனுபவிக்கலாம். இந்த சமாதானத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னதை உணர்றீங்களோ அதுதான் நீங்கள். இந்த அவேர்னஸ் தான் நீங்கள். அந்த எம்டினஸை பார்க்குறது இல்லையா, அந்த நோயிங், அந்த அவேர்னஸ் தான் நீங்கள். எப்போதுமே நீங்கள் இதாக மட்டும்தான் இருந்திருக்கீங்க. சந்தோஷமாக அனுபவிங்க இந்த ஒரு ஃபார்ம்லெஸ் பீயிங். உங்களுக்கு தொடக்கமும் இல்லை, முடியவும் இல்லை. எப்போதுமே இந்த சைலன்ஸாகவே தான் நீங்கள் இருந்திருக்கீங்க, இருக்கிறீங்க, இனிமேலும் இருக்க போகிறீங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குதோ ஒரு பவர் மாதிரி நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தான் அந்த சக்தி, நீங்கள் தான் அந்த அன்பு, நீங்கள் தான் அந்த விழிப்புணர்வு. கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு முல்லா நஸ்ருதீன் ஜோக் பார்த்துடலாம். முல்லா நஸ்ருதீன் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாராம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னா தெரியும்ல, என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய நலன் பார்க்குற டிபார்ட்மெண்ட்டுக்கு முல்லா நஸ்ருதீன் போகிறாராம். போயிட்டு எனக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எனக்கு 6 பிரதர்ஸ் இருக்காங்க, ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரே ரூமில் தான் இருக்கோம். ஒரு பிரதர் என்னடானா 12 குரங்கு வளர்க்குறான், இன்னொரு பிரதர் என்னடானா 12 நாயை வளர்க்குறான். நாங்கள் எப்படி அந்த ரூமில் தூங்குறது? எங்களுக்கு மூச்சு முட்டுது, காற்றே இல்லை, ஏதாவது உதவி பண்ணுங்க எங்களுக்குன்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்குறான். அப்போ அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆள் கேட்குறாரு, அந்த ரூமில் ஜன்னல்லாம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குது, என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாரு. அது திறந்து வைங்க அப்படின்னு. திறந்து வைக்கவா? ஏன்? நான் வளர்க்குற அந்த புறாக்கள்லாம் வெளியே போகிறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்களாம். சரியா? See you tomorrow.